நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்
அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய சிம்மராசி அன்பர்களே, ராகு கேது 18/5/2025 அன்று பயிற்சியாகின்ற அந்த பலனை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் ராகு பகவானும் சிம்ம ராசியிலேயே கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். கொஞ்சம் நம்ம சுமாரான பலனைத்தான் அந்த சிம்ம ராசிக்கு சொல்ல முடியும். ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். என்ன ஒரே ஒரு நல்லதுன்னா 11வது இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பண கஷ்டம் இருக்காது, பணம் கையில் தாராளமாக புரளும். பணம் இருக்கும்போது நம்ம தைரியமாக நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்பார்க்கறது அல்லது எதிர்ப்பது என்பது கொஞ்சம் எளிதாக இருக்கும். பட் சனி, ராகு, கேது 3 கிரகங்களுமே உங்களை ஒரு அளவுக்கு பிரச்சனையை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். குறிப்பாக ராகு கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சச்சரவாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கலத்திர தோஷம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கை துணையினால் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது அவங்கள சமாளிக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் செலவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஒரு அடி முன்னெடுத்தா 2 அடி பின்னாடி போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அல்லது வாழ்க்கை துணையுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையின் மூலமாக அது வீட்டில் எதிரொலிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கை உண்டு. குருவோட பார்வை இருக்கிறதுனால ராகுவோட பாதிப்பு பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு 9வது பார்வையாக ராகுவை பார்க்கிறார். அந்த ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஒரே ஒரு நல்லது, இந்த 7வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது எனக்குன்னா, முதல் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் நடைபெறும். குரு பார்க்கறதுனால முதல் திருமணம் தாமதமாக நடைபெறுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கும். நம்ம நினச்ச உடனே திருமணம் ஃபிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் போராடி நிறைய ஜாதகம் பார்த்து அதுக்கு பிறகு திருமணம் நிச்சயமாற ஒரு சூழ்நிலை தான் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெடுக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கேது பகவானை பொறுத்து ஜென்ம ராசியிலே இருக்கார். உடல் நலத்தை பாதிக்கக்கூடியவர். அவரும் நம்ம ராகுக்கு சளைத்தவர் அல்ல அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடக்கூடியவராகத்தான் இருப்பார்.
ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் 7 இருக்கிற ராகு பகவான் பெண்கள் தோஷங்களை தருவார். பெண்களினால் பிரச்சனைகளை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். சுகபோகத்தை தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். கேது ஜென்ம ராசியிலே இருக்கிறதுங்கிறது அமைதியற்ற ஒரு வாழ்க்கையை தருகின்ற அமைப்பாக தான் இருக்கும். ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனாலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால நம்ம லக்னத்தில் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக தோல்வியாக மாறுகின்ற தன்மை இருக்கும். ஏன்னா கேது எந்த ஒரு ராசியில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்துடைய காரகத்தை தடை செய்கின்ற, இடைஞ்சல் செய்கின்ற அல்லது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படுவார். அதனால்தான் 1-7 ராகு கேது இருந்தாலோ 2-8 ராகு கேது இருந்தாலோ திருமண தாமதத்தை தரும், அல்லது தாமதமாக திருமணம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஒரு பக்குவம் வேணும், ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் வருவதற்கு மிக சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ராகுவும் கேதுவும் 1-7 இருக்கிறதுனால. ஆகவே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்தோன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை, சமாளிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா 7 இருக்கிற ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சில வழிகளில் தருவார். அப்பப்போ சில அதிர்ஷ்டங்களை தருகிறதுனால அதை சொல்லாமல் முக்கியமாக இருக்கிற பிரச்சனையான குடும்ப பிரச்சனையை முதல்ல சொல்லியாச்சு. பணம் கண்டிப்பாக தருவார், அதிர்ஷ்டத்தை யோகத்தை தருவார், வேலை மாற்றத்தை தருவார், வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை தருவார். அதே நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கலாம். நண்பர்கள் உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், நண்பர்கள் ராகுவை போல் நண்பர்கள் கெடுக்கவும் செய்வார், நண்பர்கள் கொடுக்கவும் செய்வார்ங்கிற மாதிரி நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம், நண்பர்களால் நன்மைகளும் வரலாம். சில சமயங்களில் நண்பர்கள் முக்கியமாக மனைவி முக்கியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். நண்பர்கள் மூலமாக தெரியாத வழியில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை வேறு, நம்முடைய சந்தோஷம் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும். இருந்தாலும் இந்த காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எல்லா கிரகங்களுமே சோதிக்கின்ற, குருவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே சோதனை செய்கின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்ம இந்த சோதனைக்கு பிறகு பக்குவப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நல்லது தான். பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவு சுபம் என்று சொல்லுகின்ற வகையில் 1.5 வருடங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையிடம் இருந்தால் சமாளித்திடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.